السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் நம் மாறியும் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவிலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்ம அத்தனை பேர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, புனிதர்களே, சகோதரர்களே, இன்று மகரீபுக்கு பிறகு ரமலானுடைய பிறை 17 ஆரம்பமாகிறது. ரமலானுடைய பிறை 17 சரித்திரத்திலே மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்திய ஓர் இரவு, ஓர் நாள். ஆம், ஏறக்குறைய ஹிஜ்ரி 2 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களோடு சென்ற 313 சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் தஆலா பத்ர் என்ற இடத்திலே மகத்தான ஒரு வெற்றியை மக்கா குறைஷிகளுக்கு எதிராக கொடுத்தான். பத்ர் போர் நடந்த நாள்தான் ரமலானுடைய பிறை 17 ஹிஜ்ரி 2ஆம் வருடம். இன்றைக்கு இஸ்லாம் எவ்வளவு காலம் நீடித்து நிலைத்திருக்கிறது என்று சொன்னால், கியாமத் நாள் வரைக்கும் இந்த இஸ்லாம் நிலைத்திருக்கும் என்று சொன்னால், அதற்கு விதை போட்டது பத்ருடைய களம்தான். அதற்கு விதை போட்டவர்கள் அன்றைய போரிலே கலந்து கொண்ட 313 சஹாபாக்கள் தான். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய போர் நாளை நடைபெறுகிறது என்று சொன்னால், இன்று இரவிலே அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுது துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன் ஷி'த லன் தஅபுது. யா அல்லாஹ், இன்றைய தினம் இந்த சிறிய கூட்டம் தோல்வி அடைந்து விட்டது என்று சொன்னால், உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்திலே யாரும் எஞ்ச மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுது துஆ செய்த ஒரு இரவுதான் இன்று நாம் சந்திக்கக்கூடிய இரவு. இரவு முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள், தொழுதார்கள், துஆ செய்தார்கள், திக்ர் செய்தார்கள், அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டார்கள். யா அல்லாஹ், மகத்தான வெற்றியை நீ எங்களுக்கு பரிசளிப்பாயாக. இந்த சிறு கூட்டத்தை நீ வெற்றி பெறச் செய்வாயாக. நாங்கள் சிறுகூட்டமாக இருக்கிறோம், ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறோம், நிராயுதபாணிகளாக இருக்கிறோம், குறைந்த ஆயுதங்களை வைத்திருக்கிறோம். 70 ஒட்டகம் 60 தளவாடங்களைத்தான் வைத்திருந்தார்கள், 2 குதிரைகளைத்தான் வைத்திருந்தார்கள், 313 சஹாபாக்களைத்தான் வைத்திருந்தார்கள். ஆனால் எதிரணியிலே 1000 நபர்கள் இருந்தார்கள், 600-700 ஒட்டகைகள் இருந்தது, குதிரைகள் இருந்தது, போர் தளவாடங்கள் மிகுதமாக இருந்தது. எண்ணிக்கையிலேயும் அவர்கள் பலமாக இருந்தார்கள், அவ்விடத்திலே ஆயுதங்களும் பலமாக இருந்தது, எல்லாம் பலமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ, யா அல்லாஹ், எங்களுக்கு நீ வெற்றியை தர வேண்டும். நீதான் எங்களுடைய மாலிக்காக இருக்கிறாய், எங்களை ஆட்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறாய், எங்களின் மீது அதிகாரத்தை செலுத்தக்கூடியவனாக இருக்கிறாய். உன்னிடத்திலே கேட்காமல் நாங்கள் வேறு யாரிடத்திலே கேட்க முடியும்? நீதான் எங்களுக்கு இந்த வெற்றியை லகுவாக்கி தர வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டார்கள், தொழுதார்கள், துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அதன் பலனாக பத்ருடைய களத்திலே மாபெரும் வெற்றியை இஸ்லாமிய பெருமக்களுக்கு அல்லாஹ் தஆலா தேடித் தந்தார். இந்த பத்ருடைய போர் எப்படி உருவானது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2 ரமலானுடைய காலங்களிலே மதீனாவிலே இருக்கிறார்கள். மக்காவிலிருந்து ஷாம் தேசம் சென்ற அபூ சுஃபியான் இன்னும் அவருடைய வியாபார கூட்டமும்
மிகப்பெரிய ஒரு வணிகத்தோடு மக்காவை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். பெருமானாருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. மிகப்பெரிய வணிகத்தோடு அவர்கள் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வணிகம் எல்லாம், இவர்கள் வியாபாரம் செய்த இந்த பொருட்கள் எல்லாம், இவர்கள் வியாபாரம் செய்த நோக்கம் எல்லாம் இதை வைத்து இஸ்லாமிய கூட்டத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை இவர்கள் செய்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு கிடைக்கிறது. அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களை அழைக்கிறார்கள், ஆலோசனை கேட்கிறார்கள். இது மாதிரி மக்காவை நோக்கி அபூ சுஃபியானுடைய கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது, அவர்கள் நம்மை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய வியாபாரங்களை எல்லாம் கொண்டு செல்கிறார்கள். ஆகையால் அவர்கள் இப்போது நாம் பிடித்தோம் என்று சொன்னால் பின்னால் வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் முன்னாலே தடுத்து விடலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு திட்டம் போட்டார்கள். அந்த திட்டத்திற்கு மக்காவாசிகளிடத்திலேயும், அதாவது மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களிடத்திலேயும் மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகளிடத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டார்கள், மஷூரா செய்தார்கள், இரவிலே துஆ செய்தார்கள். அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து மஷூரா செய்தார்கள். பெருமானார் மஷூரா செய்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு எழுந்து நின்று விட்டார்கள், கை தூக்கி விட்டார்கள், நாங்கள் தயார் என்பதாக சொல்லிவிட்டார்கள். நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக வேண்டி எதை வேண்டுமாகவும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம், போருக்குத்தானே நாங்கள் எல்லாம் கிளம்பி வருகிறோம் என்பதாக முஹாஜிரின்களான அந்த சஹாபாக்கள் எல்லாம் ஒப்புதல் தந்து விட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் மனசு இடம் தரவில்லை. ஏதோ ஒரு யோசனை இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மக்காவாசிகள் முஹாஜிரின்கள் அனுமதி தந்து விட்டார்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹ்வுடைய மண்டைக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. இதை அறிந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க. மதீனாவாசிகள் இருந்து ஒரு சஹாபி சாது என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி எழுந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன பெரிய யோசனையில் இருக்கிறீங்க, எங்களின் மீதுதான் இந்த யோசனை. முஹாஜிரின்கள் அவர்கள் வேண்டுமானால் போரிலே கிளம்பலாம், ஏனென்று சொன்னால் அவர்கள் மக்காவாசிகளால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், குறைஷிகளால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அதனால் அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கேட்ட உடனே அவர்கள் ஆமாம் என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் சொல்லவில்லை என்பதைத்தானே நீங்கள் யோசிக்கிறீர்கள்? ஆம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆம், அதைத்தான் நான் யோசிக்கிறேன் என்பதாக சொல்கிறார். சஅத் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, சஅத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வதற்கு நாங்கள் தயார். கடலிலே குதிக்க சொல்கிறீர்களா? குதிப்பதற்கு நாங்கள் தயார். என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், எங்களை பற்றிய சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு. நீங்கள் எங்கு அழைத்தாலும் எப்படி அழைத்தாலும் நாங்கள் வருவதற்கு தயார், மதீனாவாசிகளே சொல்லுங்கள் என்பதாக சஅத் ரலியல்லாஹு அன்ஹு நேரத்தில் தலைவராக இருந்த அத்தனை மதீனாவாசிகளும் எழுப்பி கேள்வி கேட்கிறார். அத்தனை மதீனாவாசிகளும் சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் தயார் என்பதாக சொல்கிறார். இப்படித்தான் அந்த போர் உருவானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகளுடைய அனுமதியும் கேட்டார்கள், மதீனாவாசிகளுடைய அனுமதியும் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவாசிகள் அனுமதி கொடுத்து விட்ட பிறகு, அன்சாரி தோழர்கள் அந்த அனுமதி கொடுத்து விட்ட பிறகு பெருமானாருக்கு அலாதியான ஒரு சந்தோஷம். எங்கிருந்து கிடைக்க வேண்டுமோ அனுமதி கிடைக்க வேண்டுமோ அங்கிருந்து அனுமதி கிடைக்க விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, வாங்க எல்லாரும் கிளம்பி போலாம்னு சொல்லிட்டு மதீனாவிலிருந்து ஏறக்குறைய இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 150 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்ர் களம். அந்த இடத்திற்கு போகிறார்கள், கிளம்பி போய்விட்டார்கள். இந்த செய்தி அபூ சுஃபியான் கிடைச்சிருச்சு. நம்மள ரசூலுல்லாஹ்வுடைய படைகள் என்ன செய்யறாங்க, பிடிப்பதற்காக வேண்டி வருகிறார்கள் என்ற செய்தி அபூ சுஃபியானுக்கும் கிடைச்சிருச்சு. அபூ சுஃபியான் என்ன செய்யறார் என்று சொன்னா சாதாரணமான ஆள் கிடையாது. பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு சஹாபியாக உயர்ந்தார்கள். அபூ ஜஹல் எப்படியோ அதே போன்றுதான் அபூ சுஃபியானும் திறமையானவர். அபூ சுஃபியானுக்கு இந்த செய்தி கிடைத்து மக்காவிற்கு ஒரு செய்தி அனுப்புகிறார், எங்களை பிடிப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய படையே திரண்டு வருகிறது, நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதாக. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் என்ன செய்கிறார், அபூ சுஃபியான் அப்படியே வேறு மார்க்கமாக மதீனாவிலிருந்து தாண்டி வேறு மார்க்கமாக என்ன செஞ்சாரு, மக்காவுக்கு போயிடுறாரு. அங்க போயிட்டு அவர் சொல்றாரு, நான் சேஃபா வந்துட்டேன், என்னை பிடிக்க வந்தாங்க, நான் சேஃபா வந்துட்டேன், விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அபூ ஜஹல் என்ன சொன்னான்னு என்று சொன்னால், நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். இப்படியே எழுதுறாங்க கிதாபுல, நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். போருக்காக வேண்டி தயாராகிவிட்டோம், என்னுடைய தோழர்களும் போருக்கு தயாராகிட்டாங்க, அதனால நாங்க என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம், தொடர்ந்து செல்லுவோம். இது சரியான சந்தர்ப்பம், ரசூலுல்லாஹ்வை அவருடைய படைகளில் மறிப்பதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறது என்பதாக அபூ சுஃபியான் சொன்னதையும் அவன் கேட்காம என்ன செய்யறான்னு சொன்னா அந்த போருக்காக வேண்டி கிளம்பி வருகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய படையும் பத்ருடைய களத்துக்கு போறாங்க, அவங்களும் பத்ருடைய களத்துக்கு வராங்க.
ரசூலுல்லாஹ் இரவு முழுக்க துவா செய்கிறாங்க. அல்லாஹ்தாலா நிறைய உதவிகள் அந்த நேரங்களில் செய்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான்ல, வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா, நீங்கள் குறைவான நபர்களாக இருந்தீர்கள், ஆனால் உங்களுக்கு அல்லாஹ்தாலா அந்த பத்ருடைய களத்திலே மகத்தான வெற்றியை கொடுத்து உதவி செய்தான், அல்லாஹ் தான் உதவி செய்தான் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். என்னென்ன உதவிகளை அல்லாஹ்தாலா செய்தான்? பெருமானார் ஸல்லல்லாஹு துவா செய்தார்கள், ஆலோசனை செய்தார்கள், இதெல்லாம் ஒரு பக்கம். அந்த பத்ருடைய களத்தை சந்திக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த துவாவினுடைய பரக்கத்தினால், அல்லாஹ்வுடைய உதவியினால் அங்கு ஒரு மழை பெய்கிறது. அல்லாஹ்தாலா அந்த மழையின் மூலமாக எதிரியுடைய இடத்தை எல்லாம் சேறு சகதியாக ஆக்கிவிட்டான். இங்கே இஸ்லாமியுடைய இடங்கள் எல்லாம் அல்லாஹ்தாலா அந்த மழையின் மூலமாக இது ஸ்திரமாக ஆக்கிவிட்டான். சில நேரங்களில் சில பூமிகளை அல்லாஹ்தாலா மழையை கொண்டு குலைத்து விடுவான். சில நேரங்களில் சில பூமிகள் அல்லாஹ்தாலா மழையை கொண்டு என்ன செய்யும், ஸ்ட்ராங் ஆக்குவோம். நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டுறதுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன செய்யறோம், தண்ணி அடிக்கிறோமா இல்லையா, தண்ணி ஊத்துறோமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ்தாலா இஸ்லாமியுடைய இடத்தை ஸ்ட்ராங் ஆக்கிட்டான், அவனுடைய இடத்தை அல்லாஹ்தாலா குலைத்து விட்டான். இது அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு உதவி. அது மட்டுமல்லாமல் பத்ருடைய களத்தில் அல்லாஹ்தாலா சிறிய ஒரு தூக்கத்தை சஹாபாக்களுக்கு கொடுத்தான். சிறிய ஒரு தூக்கத்தை அல்லாஹ்தாலா கொடுத்தான், மகத்தான ஒரு வெற்றியை அல்லாஹ்தாலா கொடுத்தான். பொதுவா நம்மளே ரொம்ப நேரம் வேலை செஞ்சிருப்போம், அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டே ஒரு தூங்குவோம் பாருங்க, ஒரு 5 நிமிஷம். கடையில் வேலை செய்யற பிள்ளைங்களுக்குலாம் தெரியும், அப்படி கொஞ்சம் நேரம் கிடைச்சதுன்னா பரவாயில்லை, கொஞ்சம் சேர்ல அப்படியே அல்லது கீழே உட்காந்து அப்படி ஒரு 5 நிமிஷம் தூங்கினா ஒரு ரெஃப்ரெஷ். அது அந்த மாதிரியான ஒரு தூக்கத்தை அல்லாஹ் எங்க கொடுக்குறான்? களத்துல கொடுக்கிறான், போர்ல கொடுக்கிறான். இது சாதாரணமான ஒன்று அல்ல, இது அல்லாஹ்வுடைய உதவி. மழையை கொடுக்கிறான், இது மாதிரி சிறு தூக்கத்தை கொடுக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்தாலா மலக்குமார்களை கொண்டு உதவி செய்யறான். இந்த பத்ருடைய போர்ல நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 3000 மலக்குமார்களை இறக்கி வைத்தோம், 5000 மலக்குமார்களை இறக்கி வைத்தோம். எதிரிகள் சொல்கிறார்கள், எங்களை யாருமே வெட்டவில்லை, ஆனா எங்களுடைய கழுத்து கீழே விடுகிறது, கை கீழே விடுகிறது, கால் கீழே விடுகிறது. யார் வெட்டினார்கள்? சஹாபாக்கள் கூட சொல்றாங்க, நாங்க வெட்டலங்க, நாங்க இப்படி தூக்குற மாதிரி தான் தெரிஞ்சு வாழ, ஆனா அவனுடைய தலை கீழே விழுந்திருக்கு, அவனுடைய கால் கீழே விழுந்திருக்குது. இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு சொன்னா மலக்குமார்கள் செய்தார்கள். மலக்குமார்கள் அல்லாஹ்தாலா மலக்குமார்களின் மூலமாக அங்க சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்தான், ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய உதவி செய்தான். இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்களுடைய ஒரு பேணுதலின் மூலமாக அல்லாஹ்தாலா அந்த மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்தார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில பேணுதல் இருந்ததுன்னு சொன்னால், வியாபாரத்துல, தொழில, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பேணுதல் இருந்ததுன்னு சொன்னால் அல்லாஹ்தாலா எல்லா காலங்களிலும் நமக்கு வெற்றி கொடுப்பான். நம்முடைய கண்ணுக்கே தெரியாத வெற்றியை கொடுப்பான். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எர்முக் போர்னு சொல்லிட்டு ஹிஜ்ரி 15 ஒரு போர் நடக்குது. அந்த ரோமர்கள் அங்கே தோல்வி அடைகிறார்கள். தோல்வி அடைந்து விட்டு என்ன செய்யறாங்க, அந்தாக்கியான்ற ஊருக்கு போறாங்க, அவங்களுடைய ஊருக்கு போறாங்க. அந்த அந்தாக்கியா ஊருடைய மன்னன் ஹெர்கல் கேட்கிறான், எவ்வளோ பெரிய ஆளு நீங்க, போய் சாதாரணமான மக்கள்கிட்ட நீங்க போய் தோல்வி அடைஞ்சிட்டு வந்திருக்கிறீங்களே, அவங்களும் மனிதர்கள் தான், நீங்களும் மனிதர்கள் தானே. நீங்க நினைக்கலாம் சில நேரங்கள்ல எல்லா மனிதர்களும் மனிதர்கள் அல்ல, எல்லா மனிதர்களும் மனிதர்கள் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நெருப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யல, அவளை எரிக்கவில்லை. அப்படி சில நெருப்புகள் நீங்கள் உள்ளே போட்டாலும் எரிக்காத நெருப்புகள் இருக்கிறது. இந்த மனிதர்கள் சொல்கிறார்கள், அது மாதிரியான மனிதர்கள். எல்லா மனிதர்களும் அந்த மாதிரியான மனிதர்கள் கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இரவு முழுக்க வணங்கி கொண்டிருக்கிறார்கள், பகல் நேரத்தில் நோன்பு வைக்கிறாங்க. எப்படிதான் இவங்களுக்கு அது சாத்தியமாகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த ரோமர்கள் அந்தாக்கியா மன்னன் சொல்றாங்க. பேணுதலாக இருக்கிறார்கள், தொழுகிறார்கள், அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க. ஒரு போர்ன்ற ஒரு அச்சமே கிடையாது அவங்கள்ட்ட, போர்ன்ற ஒரு பயமே கிடையாது, சால்ட்டா இருக்கிறாங்க. ஆனா போர்ல வெற்றி கொண்டு விட்டார்கள். அந்தாக்கியா மன்னன் சொன்னான், உண்மையிலேயே பத்ருடைய களம் கூட அவங்களுக்கு இப்படித்தான் அமைத்து தந்தது. அவங்களுக்கு சொல்றான், இதெல்லாம் எதனால் என்று சொன்னால் அவரிடத்துல இந்த இறையச்சம், இறை பயம், பேணுதல், இரவு வணக்கம், பகல் நோன்பு, அவருடைய நல்வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான். ஏன்னா நீங்க பொதுவா இந்த மாதிரியான போர்களுக்கு எல்லாம் போகும்போது, கடுமையான வேலைக்கு செல்லும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மாற்றாகிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கம், மது இருக்கும், மாது இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இஸ்லாமிய இடத்துல அப்படி கிடையாது. இஸ்லாமிய இடத்துல அந்த மாதிரியான ஒரு முறையே கிடையாது. அந்த ஒரு முறை இல்லாததன் காரணமாகத்தான் எல்லா காலகட்டங்களிலும் இஸ்லாம் வெற்றி கொண்டு வந்தது. அது எப்பொழுது சிறுக இஸ்லாமிய இடத்துல விட்டதோ, இஸ்லாமிய என்ன செய்யறாங்க, தோல்வி அடைந்து வருகிறார்கள். நீங்க கத்தார்ல 2022 மிகப்பெரிய ஒரு கால்பந்து போட்டி நடத்தினாங்க. கிட்டத்தட்ட அட்டன் டைம்ல 400 மில்லியன் மக்கள் பார்வையை கொண்ட ஒரு போட்டி.
எல்லோரும் உலகம் முழுக்க கத்தாரை நோக்கி இருக்கிறது. நீங்க கத்தார் பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு தீனை இந்த இஸ்லாத்திற்கு எடுத்து வைத்தது, இந்த உலகத்திற்கு எடுத்து வைத்தது என்று சொன்னால், ஒரு 2 காலம் இழந்த ஒருத்தவனை தான் அங்க முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. நீங்க பார்த்துருக்கலாம் அந்த இதுல கால்பந்து போட்டி, கால்பந்திற்கு கால் வேண்டும். ஆனால் அந்த ஆட்டத்தை துவக்கி வைப்பது யார் என்று சொன்னால் 2 காலமே இல்லாத ஒரு சிறுவன். மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. படிக்கும் போது அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் அல்லாஹ்தாலா உருவாக்கி இருக்கிறான் இந்த உலகத்துல. கத்தார் அரசாங்கம் எப்படி யோசித்திருக்கிறது பாருங்கள். இந்த சிறுவரை கொண்டுதான் இந்த ஆட்டத்தை நாம் துவக்க வேண்டும். நீங்க அவருடைய வரலாறை பற்றி எழுதும் போது சொல்றாங்க, மிஃப்தா அல் கானி அவருடைய பெயர். இப்போது 25-27 வயசு இருக்கும். அவர் பிறக்கும் போது அவருடைய வயிற்றுல, தாயுடைய வயிற்றுல இருக்கும் போதே என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஸ்கேன் பண்ணும் போது அவங்க டாக்டர் வந்து அந்த அம்மாட்ட சொல்லிடுறாங்க, அம்மா வயிற்றுல குழந்தைக்கு 2 காலம் கிடையாது, ஆனால் நீங்க என்ன செய்வீங்க, கலைச்சிடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் இருங்க, என்னுடைய கணவர்கிட்ட நான் மசூரா செஞ்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவரை அழைச்சி மசூரா செய்யறாங்க. டாக்டருங்க இப்படி சொல்றாங்க, ரொம்ப நாள் நம்ம குழந்தை இல்லை, அல்லாஹ் குழந்தை கொடுத்துருக்கிறான், 2 காலம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ சொன்னீங்கன்னா கலைச்சிடலாம், பின்னாடி போயிடுச்சுன்னா முடியாதுன்னு சொல்றாங்க. நான் ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு நீங்கள் வாக்குறுதி தரீங்களா கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக வாக்குறுதி தரேன். பிறக்கிற அந்த குழந்தைக்கு வலது காலம் நான் இருக்கிறேன், இடது காலம் நீங்கள் இருப்பீங்களா நம்ம கேட்குறாங்க. தாராளமாக நான் இருக்கிறேன், நீ வலது காலாக இரு, நான் இடது காலாக இருக்கிறேன். அவருடைய வரலாற்றில் எழுதுறாங்க, அந்த பையனுடைய வரலாற்று. குழந்தை பிறக்கிறது, டாக்டர்கள் சொன்னது மாதிரியே 2 கால்களும் இல்லாத அந்த குழந்தை தான் வளர்ந்து வருகிறது. குர்ஆன மனனம் செய்கிறார். நிறைய திறமை அந்த குழந்தைக்கு. அல்லாஹ் மாற்றுத்திறனாளிகள் நாம் என்று சொல்கிறோம், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகள் அலாதியானது, நிறைய திறமைகள். குர்ஆனை சின்ன வயசுல மனனம் செய்து விடுகிறார், அற்புதமான ஒரு காரியாக உருவாகிறார், மார்க்க சட்டங்களை படிக்கிறார், அதெல்லாம் உலக படிப்பு இடத்துல இருக்குது. இதெல்லாம் பார்த்து கரெக்டான நேரத்தில் இந்த கத்தார் அரசாங்கம் அதை காயை நகர்த்தி அவர் அந்த மேடையில் அழைச்சு மிகப்பெரிய உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க நடிகரையும் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல அழைச்சு அவரு வந்து என்ன செய்யணும் சொன்னா, பாட்டு படிக்கணும், இவர் வந்து இந்த கிராத் ஓதி ஆரம்பிக்கணும். கிராத் ஓதி ஆரம்பிச்சோன்னு எழுதுறாங்க. அவர் கிராத் ஓதி ஆரம்பிச்ச அந்த கொஞ்ச நேரங்களே அங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை நசீபாக்கினார். அதற்கு பிறகும் பல பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள், 100கணக்கானவர்கள் 1000கணக்கானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதாக எழுதுகிறார். அவரே ஆச்சரியமாக அடைந்து விட்டார் அந்த மேடையில் இருந்த அந்த ஸ்டார். அவரே ஆச்சரியம், இவ்வளவு பெரிய ஒரு மகத்துவத்தை. அப்ப அந்த பையன் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொன்னா, எங்க அம்மா அத்தா அப்படி துவாயிலாம், இதெல்லாம் எனக்கு இந்த குர்ஆனின் மூலமாக கிடைத்தது என்பதாக அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள். இப்ப அல்லாஹ்தாலா யாரை கொண்டு வேணுமானாலும் இந்த இஸ்லாத்தை என்ன செய்வான், எப்படி வேண்டுமானாலும் வளர்த்து விடுவான். அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றுதான் அந்த பேணுதலான ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதனிடத்துல, ஒரு தாய் தந்தையர்களிடத்துல, ஒரு குடும்பத்துல, ஒரு பெற்றோர்களிடத்துல, ஒரு பிள்ளைகளிடத்துல இந்த பேணுதலான வாழ்க்கைகள் எல்லாம் இருந்தது என்று சொன்னால் எல்லாம் மத்தான வெற்றியை கொடுப்பார். அதான் அந்தாக்கியா மன்னர் சொன்னார், பத்ருடைய களத்தில் அவங்க வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் அவரிடத்துல இருந்த பேணுதல் தான், சஹாபாக்கள்கிட்ட இருந்த பேணுதல். அந்த பேணுதல் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வந்து விட்டது என்று சொன்னால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இன்னும் ரசூலுல்லாஹ் ஒரு துவாவை அதிகமாக ஓதுனாங்க அன்றைய இரவு, யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ், யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். பவரான துவா என்பதாக சொல்கிறார்கள். உங்களுக்கு கடுமையான கஷ்டம் ஏற்படுது, ரொம்ப ரொம்ப உங்க மனம் முடஞ்சு போயிடுறீங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை எல்லா மனிதனுக்கும் வரும். ஒரு ரூபாயை நம்ம தேடுவோம், இருக்கா? அதெல்லாம் ஒரு காலகட்டம் இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம ரூம்லையோ அல்லது வீட்டிலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து 1 ரூபாய் இருக்காதா 10 ரூபாய் இருக்காதான்னு தேடிய காலங்கள் எல்லாம் இருக்கும். அப்படி கஷ்டமான காலங்களை எல்லாம் அல்லாஹ்தாலா கொடுப்பாங்க. அந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து நம்ம அல்லாஹ்ட்ட வந்து இந்த மாதிரி துஆக்களை கேட்க முடியா. ஐயோ யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். ரசூலுல்லாஹ் எல்லா நேரங்களையும் கஷ்டமான நேரங்களை கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் முன்வைத்து தான் அந்த பத்ருடைய களத்தை அடைகிறார்கள். பத்ருடைய களத்தில் அல்லாஹ்தாலா மலக்குமார்களுடைய உதவியோடு, சஹாபாக்களுடைய அந்த பேணுதலோடு, ரசூலுல்லாஹ்வுடைய துஆவோடு எவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். இன்றளவுக்கும் பேசுகிறது, கியாமத் நாள் வரைக்கும் பேசுவோம். இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லோரும் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், இன்னும் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் பேஸ்மெண்ட் அடித்தளம் போட்டது பத்ருடைய போர் தான். அதனால சொல்லுவாங்க வரலாற்று ஆசிரியர்கள், பத்ருக்களம் என்பது இஸ்லாத்தின் இன்னொரு ஒரு வரலாறு என்பதாக எழுதுவார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி சொல்றாங்க பாருங்க, பத்ருக்கு முன்னால் பத்ருக்கு பின்னால். பத்ருக்கு பின்னால் அல்லாஹ்தாலா மாபெரும் வெற்றியை இந்த இஸ்லாத்துக்கு கொடுத்து கொண்டே வந்தார். பத்ர் தான் அதற்கு அடித்தளம். ஆனால் தான் அதில் கலந்து கொண்ட 313 சஹாபாக்களும் போற்றப்பட வேண்டியவர்கள், புகழப்பட வேண்டியவர்கள்.
அவர்கள் தலையில தூக்கி கொண்டாடப்பட வேண்டியவர்கள். அது ஒரு 24 சஹாபாக்கள் இறந்து போனார்கள், ஷஹீதானார்கள். மீதி சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பத்ருடைய அந்த போர்ல கலந்து கொண்ட எந்த சஹாபாக்களையும் யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. பத்ருடைய போர்ல கலந்து கொண்ட எந்த சஹாபிக்கு அந்த சஹாபிக்கு ஏதாவது தவறு வந்திருந்தாலும் பரவாயில்லை, அதை நீங்க கண்டுக்க கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா அவங்க சாதாரணமானவர்கள் அல்ல, உங்களுக்கு வெற்றியை பெற்று தந்தவர்கள். இன்றைக்கு இஸ்லாம் நிலைத்திருப்பதற்கு அவர்கள்தான் காரணம், மூல காரணம் அவர்கள்தான். அதனால் அவங்களை எந்த குறையும் சொல்லக்கூடாது. அவர்கள் அத்தனை பேர்களையும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய லில்லாவை பெற்றவர்கள். ஒரு வார்த்தை அவர்களை பற்றி நீங்கள் பேசிவிடக் கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு மிக்கவர்களே, அப்பேற்பட்ட பத்ருடைய போர் நடந்த நாள் தான் இன்றைய இரவுக்கு பிறகு வரக்கூடிய இந்த நாள். ஆனால் அந்த பத்ர் சஹாபாக்களை, பத்ருடைய போர்ல கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களை போன்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில உருவாக வேண்டும். இன்னும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வும் அந்த பத்ருடைய போர்ல நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காலம் முழுக்க தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த அபூஜஹல் இந்த போரில் தான் கொல்லப்படுகிறான். அது எப்படி கொல்லப்படுகிறான்? கிட்டத்தட்ட 70 தலைவர்கள், குறைஷி தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதாக வரலாறு எழுதுகிறது. அதில் முக்கியமானவர்கள் அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்றவர்கள் எல்லாம். இவர்களெல்லாம் ரசூலுல்லாஹை எல்லா நேரங்களிலும் எல்லா காலகட்டங்களிலும் எதிர்த்து கொண்டிருந்தவர்கள். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அபூஜஹல் கொல்லப்பட்டதை குறித்து அறிவிக்கிறார்கள். இப்படி அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பத்ருடைய களத்தில் இப்படி நின்றுட்டு இருக்காங்க. இப்படி பக்கத்துல பாக்குறாங்க, வலது பக்கத்துல முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவர், ஒரு 7-8 வயது சிறுவர். இந்த இடத்துல வந்து முஅவ்விது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறுவர், அஃப்ரா என்பவருடைய 2 பிள்ளைகள். இவர்கள் 2 பேரும் பக்கத்துல நிற்கிறாங்க. சச்சா என்பதாக அழைக்கிறார்கள். இப்போ அந்த காலத்துல, இந்த காலத்திலும் சரி, அரபிகள் வந்து பெரியவங்களை, அது உறவுகளாக இருந்தாலும் சரி, உறவுகள் இல்லாவிட்டாலும் சரி, சச்சா என்று அழைக்கக்கூடிய ஒரு வளமை இடத்துல உண்டு. சச்சா என்பதாக அழைக்கிறார்கள். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. என்னடா போர்க்களத்தில் 2 சின்ன பிள்ளைங்க நிற்கிறாங்க. பொதுவாக போர்க்களத்தில் பெண்களுக்கு, வயோதிகர்களுக்கு, பெண்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அனுமதி கிடையாது. இந்த 2 பேர் நிற்கிறாங்களே, இவங்களால என்ன ஆகிட போகுது? நான் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது வலது பக்கத்தில் இருந்து ஒரு சிறுவர் கேட்கிறார், சச்சாவே, அபூஜஹல் எங்க இருக்கான்னு தெரியுமா? அதே கேள்விதான் இந்த பக்கத்தில் இருந்தும் கேள்வி வருது. அபூஜஹல் எங்க இருக்கான்னு தெரியுமா? எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. என்னடா இந்த 2 சிறுவர்கள் கேட்கிறார்களே என்பதாக ஆச்சரியமாயிருச்சு. காட்டலாமா வேணாமா நினைச்சேன். சரி, காட்டிட்டு தான் போகுமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அங்க வராம்பாரு இந்த குதிரையில, அவன் தான் அபூஜஹல் அப்படின்னு சொல்லி நான் காட்டின கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் கூட. கிதாபில் எழுதுறாங்க, அது ஹதீஸ்ல எழுதுறாங்க, ராஜாளி பறவையை போன்று ஒரு சிறுவர் பாய்ந்து அந்த குதிரையுடைய காலை வெட்டினார், இன்னொரு சிறுவர் அவருடைய கழுத்திலே வெட்டினார் என்பதாக வரலாறு. சின்ன பிள்ளைங்கள்ட்ட இருந்த ஈமான், சஹாபாக்கள் அந்த ஈமானின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்தார். சின்ன பிள்ளைங்க வரைக்கும் அது ஊறி இருந்தது. சின்ன பிள்ளைங்க, 2 சின்ன பிள்ளைங்கனால அல்லாஹ் தஆலா அந்த அபூஜஹலுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுக்கிறான். ஆனா கடைசியில அவனுடைய கழுத்தை அறுத்து கொன்றது யார் என்று சொன்னால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அவர்கள்தான் கடைசியில் அவனுடைய கழுத்தை அறுத்து ரசூலுல்லாஹ்ட்ட எடுத்து வந்து கொடுக்குறாங்க. நீங்க அந்த சம்பவத்தை படிச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர். அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்ற அந்த தலைவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, மக்கால இருக்கும்போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அழைச்சி அர்-ரஹ்மான் சூரா ஓதுன்னு சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பற்றி வரலாற்றில் எழுதுறாங்க, காத்து அடிச்சா பறந்துருவாங்க. அப்படி ஒல்லியான ஒரு தேகம். ஒரு நேரத்தில் ஒரு பொருளை தூக்கும் போது கீழே விழுந்துட்டாங்க. கூட இருந்தவங்க எத்தனை பேர் சிரிச்சாங்க என்பதாக ஹதீஸ்ல எழுதப்படுது. அவ்வளவு மெல்லிய தேகம் கொண்டவர்கள். ரஹ்மான் சூரா நீ ஓது, தைரியமா இருந்தா ஓது பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். முதல் தடவை கேட்கறான், 2வது தடவை கேட்கறான், 3வது தடவை கேட்கறான். 3 தடவை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, பதில் சொல்றாங்க. ரஹ்மான் சூரா ஓதுறவனுக்கு காதிலே பலான்னு அறைஞ்சான். அவருடைய காதெல்லாம், அவருடைய காதிலிருந்து ரத்தம் ஊத்தியது என்பதாக ஹதீஸ்ல எழுதுறாங்க. பலான்னு காதல வச்ச அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அல்லாஹ் தஆலா எப்படி பழி வாங்குகிறான் பாருங்க. அபூஜஹல் வந்து இந்த பத்ருடைய களத்தில் இந்த 2 சிறுவர்களால் வீழ்த்தப்பட்டு கீழே கிடக்கிறான், உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து யார் ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு நடந்தது. ரசூலுல்லாஹ் வந்து பத்ருடைய போருக்கு முன்பாகவே சொன்னார்களாம், இந்த இடத்துல இவர்கள் கொல்லப்படுவார்கள், இந்த தலைவர்கள் மார்க் போட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்தந்த இடத்துல கரெக்டா அவர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த இடங்கள்ல இவர்கள் இருப்பார்கள், அபூஜஹல் இருப்பான், போய் பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் எல்லாம் அங்கே போறாங்க, பார்க்குறாங்க, குலையுரமாக இருக்கிறான். அவனுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அவனுடைய தலையை வெட்டி அவனை உயிரை போக வைக்கிறது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் எல்லாம் தான். தலையை வெட்டிடுறாங்க, தூக்குறாங்க, தூக்க முடியல.
அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க இருந்திருப்பாங்கன்னு பார்த்துங்க. அவனுடைய தலையை தூக்குறாங்க, தூக்க முடியல. கடைசியில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவனுடைய காதில் ஒரு ஓட்டையை போட்டு அதில் ஒரு கையில கட்டி அப்படியே எடுத்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. பலிக்கு பலியது. மக்கால அர்-ரஹ்மான் சூரா ஓதும் காதில் அடிச்சாம பாருங்க. அந்த காதுக்கு காது என்ற அடிப்படையில் இந்த பத்ருடைய களத்தில் அவனுடைய காதல் ஓட்டை போட்டு அப்படியே இழுத்துட்டு வந்தாங்க. பெரும்பாலான சடலங்கள் அப்படித்தான் இழுத்துட்டு வந்து அந்த பத்ருடைய கிணத்துல போடப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தம் அடைந்தார். ரசூலுல்லாஹ் அந்த பத்ருடைய கிணத்துல நின்று பேசுகிறார்கள். ஃபஹல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹத்தா, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வாக்களித்து விட்டான் என்பதாக நீங்கள் சொன்னீர்களே, மாட்டட்டினீர்களே, அது உங்களுக்கு கிடைத்து விட்டதா? ஹல் வஜதனா மா வாதனா ரப்புனா ஹக்கா, எங்களுடைய ரப்பு எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதாக அந்த செத்த சடலங்களை பார்த்து, அந்த முண்டங்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு பக்கத்துல இருந்து கேட்கிறாங்க, யார சொல்லலாம், மௌத்தாயிட்டாங்க, தலை இல்லை, எதுவுமே இல்லை, அந்த கிணத்துல விழுந்து கிடக்கிறாங்க, நீங்க பேசுறது அவங்களுக்கு கேட்குமா என்பதாக கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயிரோடு இருக்கக்கூடிய உங்களை விட உயிரற்று இருக்கக்கூடிய அவர்களுக்கு அதிகமாக கேட்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நல்லா சொல்றாங்கல்ல, மௌத்தாகிட்டு நம்ம அடக்கிட்டு வரும்போது நம்முடைய காலடி சத்தங்களை கூட அந்த மௌத்தாக்கள் கேட்பார்கள். நம்முடைய ஜனாசாக்களை, நம்முடைய குடும்பங்களில் நடைபெறக்கூடிய ஜனாசாக்களையே நீங்க அடக்கிட்டு 40 எட்டு வர வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு எட்டையும் என்ன செய்வாங்க, அவங்களுடைய காதல்கள், இந்த செருப்பு சத்தம், உங்களுடைய செருப்பின் சத்தங்கள் கூட அவங்க என்ன செய்யும், அவங்களுடைய காதல விழு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த பத்ருடைய களத்துல வந்து அவங்க எல்லாருக்கும் கேட்கும், நான் என்னுடைய ரப்பு எனக்கு வாக்களித்ததை அவர்களுக்கு சொல்ல வேண்டாமா, நான் வெற்றி அடைந்ததை அவருடைய காதுக்கு போய் சேர்க்க வேண்டாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோட அந்த இடத்துல சொன்னாங்க. இப்படி எல்லாம் பத்ருடைய களத்தில் அல்லாஹ்வுடைய உதவி ஒரு பக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ, சஹாபாக்குடைய பேணுதலான ஒரு வாழ்க்கை, மலக்குமாருடைய மிகப்பெரிய ஒரு உதவி, இதெல்லாம் கூட்டாக கிடைத்ததுதான் இந்த பத்ருடைய வெற்றி, மகத்தான வெற்றி. அது இன்றைய இரவிலே சாத்தியமான ஒரு வெற்றி, 17 ரமலானுடைய 17 சாத்தியமான ஒரு வெற்றி. அல்லாஹ் தஆலா அது போன்ற வெற்றிகளை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அது போன்ற உள்ளங்களையும், அது போன்ற ஈமானுடைய ஜஸ்பாவையும், அது போன்ற ஒரு வாழ்க்கை முறையும் இன்றைக்கு நம்மிடத்தில் என்று சொன்னால் உலகத்தில் யார் வேண்டுமானாலும் நம்முடைய காலில் இருந்து விடுவார். மன் ஹாஃப் அல்லாஹ் ஹாஃப் லஹு குல்லி ஷை, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவருக்கு இந்த உலகமே அஞ்சும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈமானுடைய பலம், அல்லாஹ்வுடைய அச்சம் நம்மிடத்தில் கொஞ்சம் குறைவாக இருப்பதால் என்னவோ தெரியவில்லை, உலகம் முழுக்க பயம் இல்லாமல் வாழ்கிறார்கள், இஸ்லாத்தை அடிப்பதற்கு துணிகிறார்கள். அல்லாஹ் அந்த பயத்தை, அந்த எதிரிகளின் உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா அந்த ஹௌஃபையும் அச்சத்தையும் போடுவானாக. அதற்குரிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுப்பானாக. வாஹித வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.